வெங்கடேஷ் அவர் பேசுனதை நீங்கள் கேட்டிங்களா? இல்லை, அவர் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து குப்பைப்படம்ன்றாரு. அந்த குப்பைப்படம் தான் இந்தியாவில் பெருமளவு ஓடிய படம்ன்றது அவருக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். சும்மா குப்பைப்படம்னு சொல்லி அவர்களுடைய மொழி சார்ந்து, அவருடைய மாநிலம் சார்ந்து, அவர் சார்ந்த மதத்தை தூக்கி பிடிக்கிற மாதிரி அவருடைய பேச்சுவார்த்தை இருந்ததுன்னா அவருக்கு கொஞ்சம் அந்த கட்டத்திலிருந்து வெளியில வந்து பார்க்கணும். பெரும்பான்மையாக இந்தியாவில் இருக்கிற மாநிலத்தில் கொண்டாடப்பட்ட படம் தான் கேரளா ஃபைல்ஸ். வெற்றி பெற்ற படம். சமூக ரீதியாக இந்த குப்பைப்படம் இழிவுபடுத்தக்கூடிய ஒவ்வொரு தேசபக்தனுக்கும் இந்த உணர்வு இருக்கணும். சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு நிமிஷம் அவர் பேசி முடிச்சு. நீங்க தேசபக்தன் எந்த அளவீடு சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அவர் என்ன சொல்றாரு? 32,000 பேர் கொண்டு போய் எப்படி நீங்க தேசப்பட்டெல்லாம் பேசுறீங்க சார்? ஒரே ஒரு நிமிஷம் சார், அவர் என்ன சொல்றாரு? சிஏஏனுடைய ரிப்போர்ட்டு ISIS இயக்கத்துல ஒரு 5000 பேர் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது சரி, அமெரிக்காவினுடைய உளவு அமைப்பினுடைய ரிப்போர்ட். எல்லாமே அமெரிக்கா இல்ல சார். ஆனா இந்திய அரசாங்கத்தின் இங்க வெளியான ஒரு படத்துல இங்க இருந்து 32,000 பேர் போய் தீவிரவாத இயக்கத்துல சேர்ந்துட்டாங்கன்னு ஒருத்தன் படம் எடுக்கிறான். அது ட்ரூ ஸ்டோரின்னு சொல்றான். ஆனா டாக்குமெண்ட் எதுவுமே இங்க இல்ல. இந்த படத்தை இந்த அரசாங்கம் கொண்டாடுதுன்னு கேக்குறது நியாயம் இல்லையா சார்? லவ் ஜிகாத் கேரளால நடக்கலையா? நடக்குது. நடக்கல. நீங்க சொல்றீங்க நடக்கல சார். அரசாங்கம் இல்லன்னு சார் நான் அரசாங்கம் சொல்லுது சார். அரசாங்கம் எப்படி சார் பினராயி விஜயன் ஒத்துப்பாரு? எப்படி சார் அவர் ஒத்துப்பாரு? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லுது லவ் ஜிகாத் நல்ல ஒண்ணு. தயவு செய்து ஒண்ணு புரிஞ்சுங்க. ஒரு லீடு தான். நான் முன்னாடி சொன்ன பதிவை திருப்பி நினைவு விட்டு ஒரு லீடு தாங்க ஒரு டைரக்டருக்கு. ஒரு லீடுங்க. நீங்க அது வந்து மிகப்பெருமா பெருசா நீங்க தாங்க அதை நினைக்கிறீங்க. அது ஒரு லீடு. அது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரினா அது ஒண்ணா கூட தான். பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரினா அது ஒண்ணு தான். ஒன்னு நடந்தாலும் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி தான். நீங்க லட்சக்கணக்காக நடக்கணுன்ற கண்டென்ட் உள்ள வராதீங்க. அது ஸ்டோரி. நீங்க முதல்ல சினிமாவை கடந்து போங்க. நீங்க எதுக்கு அது ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க எனக்கு தெரியல. உங்களுக்கு பிடிக்குதா பாருங்க, பிடிக்கலன்னா போங்க. யார் வேணாம் அந்த சினிமா நீங்க பார்த்தே ஆகணும்னு கட்டாயம் இருக்கா? கேரளா ஃபைல்ஸ் நீங்க பார்த்தே ஆகணும்னு கட்டாயம் இருக்கா? காஷ்மீர் ஃபைல்ஸ் நீங்க பார்த்தே ஆகணும்னு கட்டாயம் இருக்கா? இப்போ கேரளாவில் என்ன சொல்கிறாங்க? இந்த படம் வந்து எங்களோட இதுக்கு எதிர்ப்பாக இருக்குன்னு நாங்கள் இப்போ வெளியிட மாட்டோம் முடிச்சுட்டாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் வெளியிட மாட்டோம்னா முடிச்சுட்டாங்க. 2 மாநிலம் தான் வெளியிடல. மற்ற எல்லா மாநிலங்களும் வெளியிட்டாங்களா இல்லையா? நான் கேட்கறது ஒன்று புரிஞ்சுங்க. பெரும்பான்மையான மக்களால் அந்த படம் கொண்டாடப்பட்டதா இல்லையா? அது மட்டும் தான் என்னோட கேள்வி. அது வந்து உண்மையா பொய்யா டேட்டாவா அமெரிக்கா சொல்றது இந்தியாவில் சொல்றது பினராயி சொல்ற டேட்டா அதுலாம் நான் வரல. அது வரவும் விரும்பல. ஒரு படம் சென்சார் ஆகி வெளியே வந்துச்சுன்னா அந்த படம் கொண்டாடப்பட்டுச்சுன்னா அந்த படம் வெற்றி படம், அவ்வளோதான். அந்த ஜூரியில் இருக்கவங்க 10 பேருமே பிஜேபியோட மாவட்ட செயலாளர் மாதிரி நண்பர் சொல்றாரு. ஜூரியில் இருக்கவங்க 10 மெம்பர்ஸுமே டெக்னிக்கல் ஓரியன்ட் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த சினிமா சம்பந்தப்பட்ட டெக்னிக்கல் ஓரியன்ட் மட்டும்தான் அதில் இருப்பாங்க. கட்சி சம்பந்தமான ஒருத்தர் கூட அதுல வர முடியாது. அந்த 10 பேர் யார் ஓட்டளிக்கிறாங்களோ மெஜாரிட்டியா அப்படிதான் அந்த படத்தை தேர்ந்தெடுப்பாங்க. இதுதான் முறை. இதுல எந்த ஒரு மாற்று கிடையாது. இது புதுசா வந்து இந்த டைம் சரி இவ்வளோ 1953 இருந்து இந்த அவார்டு கொடுத்துட்டு இருக்காங்க. கேரளா ஃபைல்ஸ்ல மட்டும்தான் இந்த இன்சிஸ்ட் இருக்கா? இது வரையும் கொடுத்த அவார்டு எல்லாமே கரெக்டா கொடுத்துட்டாங்கன்னு இங்க முன்வைக்கிறீங்களா? இது என்னன்னு எனக்கு புரியல. படம் வெளியாகுது. படத்தை வந்து இந்த படம் கான்ஸ்டிடியூஷன் படி இந்த படத்தை நீங்க எடுக்கிறீங்க. இந்த படம் இப்படி எடுக்க கூடாதுங்க. கான்ஸ்டிடியூஷன் படி இல்லங்கிறது தான் பிரச்சனை. சொல்ற முழுசா கேளுங்க. நீங்க எடுக்கிறீங்க. இந்த படம் கான்ஸ்டிடியூஷன் படி இல்லைன்னா அதை சர்டிஃபிகேட் பண்றது ஒரு போர்டு இருக்கு. ஃபிலிம் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் போர்டு இருக்கு. அந்த போர்டு நீங்க வந்து ஒத்துக்கல அப்படின்னா 8 பேர் கொண்ட கமிட்டி நெக்ஸ்ட் பார்ப்பாங்க. அந்த 8 பேர் கொண்ட கமிட்டி பார்த்து உங்களுக்கு நீங்க இந்த கட்டெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா நீங்க ரிவர்ஸ் கமிட்டி போகலாம். ரிவர்ஸ் கமிட்டி போய் எதுவுமே உங்களுக்கு ஒத்து வரல, நாங்க இந்த படத்தில் இந்த காட்சிலாம் வச்சுதான் ஆகணும், உங்க கட்டை நாங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா கோர்ட்டுக்கு போகலாம். கோர்ட்டில் போயிட்டு நீங்க முடிவு பண்ணி அதுக்கப்புறம் பண்ணி கோர்ட்டு பார்த்துட்டு அதுக்கு ஒரு முடிவை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது நடக்கும். இதுதானே ப்ராசஸ். இல்லை சார், இப்போ ஒரு படம் வருவதற்கு முன்பாக இந்த படம் வந்து இப்படி ஒரு ட்ரெய்லர் வெளியிட்டிருக்கிறாங்க. அதனால நீங்க இதனுடைய இதுல சொல்லப்படக்கூடிய தகவல்கள் உண்மையான்ட்டு நீங்க வெரிஃபை பண்ணிட்டு நீங்க அப்புறமேட்டு நீங்க சர்டிஃபை பண்ணிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் உங்களோட பதிலே சொல்றேன். விஸ்வரூபன் ஒரு படம் வந்துச்சு. படம் வெளியிடவே இல்லை. படம் வெளியே வரல. இங்க போராட்ட களமா கொதிநிலையா இருந்துச்சு. ஏடிஎம்கே பீரியட், ஜெயலலிதா அம்மா பீரியட். அப்போ வந்து கமல் வந்து இந்த படத்தை வெளியிடாமல் விட்டா நான் அந்த நாட்டை விட்டே போயிடுவேன்னு பொது வழியில் வச்சார். அவருக்கு நான் அந்த படத்தை வெளியிடாமல் போகிற கஷ்டப்படுறேன், எல்லாரும் பணம் அனுப்புகின்றாங்க. அவன் வீட்டை விற்று காடை விற்று கார் சாவிலாம் அனுப்பிச்சான் தெரியுமா? அந்த படத்தை யாருமே பார்க்கல. வென்லி ட்ரைலர் மட்டும் தான் பார்த்தாங்க, யாருமே பார்க்கல. அதுக்கப்புறம் தான் ஒரு குழு அமைச்சு நாங்கள் பார்த்து கட் கொடுப்போம்னு சொல்லி பார்க்குறாங்க. இதே தான் இது நடந்த இதே தான்.
எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரைலர் வந்ததுனால அந்த முழு படமும் இப்படி இருக்குன்ற ஒரு இமேஜின்ல வராங்க. அது கமல் பொதுவெளியில சொல்றாரு, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க. இது இந்த பேஸ்டான ஒரு ஸ்டோரியை மைய கருவா எடுத்து படத்தை படமா பாருங்க அப்படின்ற கண்டென்ட். அதே மாதிரி தான் அவருக்கு சண்டியர் படத்துக்கு ப்ராப்ளம் வந்துச்சு. அவருக்கு சண்டியர் படத்துக்கு ப்ராப்ளம் அதுதான் வந்துச்சு. சண்டியர்னு பேர் வச்சதுனால ஒரு கட்சியினுடைய தலைவர் அந்த பேரை வைக்கக்கூடாது, அது நீங்க பண்ணக்கூடாது. தேவர் மகன்ற ஒரு பேர் அமைச்சு நீங்க ஒரு குறிப்பிட்ட ஜாதியை மேலோக்கி பிடிக்கிறதுனால அடுத்த பிறகு தேவர் மகன் பார்ட் 2 படம் எடுக்கக்கூடாதுன்னு பேர் சேவ் ஆகினாரு. நடந்துச்சா இல்லையா? அதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் நடக்குதுல இங்க. இது வந்து ஒரு ட்ரெய்லர் வந்ததுனால ஒட்டுமொத்த படம் இப்படி இருக்கப்ப கமலுக்கு எவ்வளவு பெரிய அழுத்தம் அன்னைக்கு கொடுக்கப்பட்டது, அது பொதுவெளியில வைங்க. அன்னைக்கு வந்து ஜெயலலிதா வந்து பெரிய ப்ரெஷர் கொடுத்து அப்புறம் இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் வச்சு அந்த படத்தை பார்த்து சில கட்ஸ் எல்லாம் ஒத்துக்கிட்ட படம் தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதுல மாற்றம் இல்லைல்ல. அப்போ இந்த படம் வந்து குறிப்பிட்ட ஒரு நபருக்கு குறிப்பிட்ட ஒரு மாநிலத்துக்கு மட்டும் பிடிக்கவில்லை அப்படின்றதுனால மட்டும் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு எதிரான படம் நீங்க முத்திர குத்த முடியாது. இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க, 28 மாநிலம், 7 யூனியன் பிரதேசம் இந்தியாவில் இருக்கு. ஒரு மாநிலத்துக்கு பிடிக்கல அப்படின்னால ஒட்டுமொத்தமா அந்த படத்தை நீங்க எப்படி புறக்கணிக்க முடியும்? இந்த படம் பிடிக்குது. அதுதான் நான் முன்னாடி இந்த நினைவூட்ட விரும்புறேன். கமல் சார் பண்ண அந்த தக்லைஃப் படத்தோடைய கண்டென்ட்டை திருப்பி உங்க நினைவூட்டுறேன். கோர்ட் என்ன சொல்லுது? சர்டிஃபிகேட், கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது, சர்டிஃபிகேட் ஆகிட்டு வெளியே வந்துருச்சா ரிலீஸ் பண்ணு. அது பிடித்தவருங்க. அந்த படம் பிடிக்கலனா வெற்றி அடையுமாங்க? அந்த படம் பிடிக்கலனா வெற்றி அடையுமாங்க? ஓகே 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 சார், சொல்றீங்களா? மேடம் சொன்னது வந்து என்னன்னா ஸ்டூடண்ட்ஸ் அசோசியேஷன் 33 வருஷம் கழிச்சு ஷாருக் கான் வந்து திரையுலகத்துல இன்னைக்கு பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு வாங்கியிருக்காரு. அவர் வந்து இருங்க, இல்ல முழுசா சொல்லிடுறேன், சொல்ல விடுங்க. அவர் வந்து பேசிக்கா ஒரு இஸ்லாமியர். அவங்க கேட்கறதுக்காக பதில் சொல்றேன். நீங்க எல்லாமே வேற மாதிரி ஒரு கண்டென்ட் சினிமா சம்பந்தப்பட்டு பேச ஆரம்பிச்சு மத ரீதியா போயிட்டு இருக்கு இந்த கண்டென்ட். அதனால அதையும் நான் பதிவு செய்ய வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன். ஷாருக் கான் ஜவான் படத்துல நாங்க பண்ணல சார், சிஎம் பினராயி விஜயன் சொன்னதை வச்சு தான் பேசுறவே இன்னைக்கு. ஷாருக் கான் வந்து நல்லா கேட்டுங்க, அந்த ஜூரியில இருக்கவங்க ஒருத்தவங்க பொது வழியில கொடுத்த பேட்டியை நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். ஷாருக் கான இணையான போட்டி எது பண்ணாங்க அப்படின்றப்ப அவங்க வாத்தி படத்தில் நடிச்ச தனுஷ் தான் சொன்னாங்க. பிருத்திவிராஜா அவங்க சொல்லலை. ஏன் சொல்லலன்றதுக்கு பதில் என்கிட்ட இல்லை. அவங்க இன்னொருத்தர் என்ன பதிவு பண்ணாங்கன்னா, இன்னொருத்தர் ஜூரியில் ஒருத்தர் பொதுவெளியில் என்ன பதிவு பண்ணிருக்காங்க, செயற்கைத்தனமாக இருக்குன்றது எந்த அளவு உண்மை, அது அவர் வந்து அந்த ஜூரியில் இருக்காரெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க சொன்ன பதிவை நாங்கள் நினைவூட்ட விரும்புகிறேன். இது ஏன் கொடுத்தாங்கன்னா, பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய 10 ஜூரிஸுமே இதுதான் சிறந்த படம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஷாருக் கான் தான் நல்லா நடிச்சிருக்காரு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ நான் வந்து பிருத்திவிராஜ் ஆடு ஜீவிதத்தில் நல்லா நடிக்கலன்னு சொல்ல, பிருத்திவிராஜ் மாதிரியே தமிழ்நாட்டில் சூப்பராக நடிகர்லாம் இங்கே இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், அதையெல்லாம் தாண்டி பின்ற நடிகர்லாம் இங்கே இருக்கிறாங்க, நான் பார்த்துருக்கேன். அந்த ஜூரியில் அன்றைக்கு போன அந்த சொன்ன ஜனவரி 1, 23 டிசம்பர் 31, 23 வரையும் போன படங்களில் தி பெஸ்ட் படமாக அந்த ஒரு படத்தை வெளியெடுத்திருக்காங்க. அதில் பெரும்பான்மையான ஜூரிஸ் வந்து இது கமர்ஷியலாக, ஏன்னா சிறந்த நடிகர் இப்போ தேர்ந்தெடுக்கிறப்ப கமர்ஷியல் ஓரியன்டாகவும் பார்ப்பாங்க. சாருக்கு தெரியும், அது கமர்ஷியல் ஓரியன்டாக பார்ப்பாங்க, பொழுதுபோக்கு ஓரியன்டாக பார்ப்பாங்க. மக்கள் எல்லாம் விரும்பப்படுற நிறைய பேர் நினச்சிருக்காங்கன்னா விருதுகள்னாவே அது ஓடாத பிறகு தான் விருதுகள் கிடைக்கின்ற மாதிரி ஒரு கட்டமைப்புக்குள்ளே வராங்க. அப்படி கிடையாது. சிறந்த நடிகர் எடுக்கிறப்ப எப்படி இந்த மக்கள் இந்த படம் போய் சென்றடைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் அனிமல் படம் பாருங்கள். அனிமல் படம் வந்து பயங்கர ஆக்ரோஷமாக இருக்கும். அந்த படம் வந்து வயலன்ஸ் அப்படி இருக்கும், ரத்தம் தெரிக்கும். எனக்கே பயமா இருக்கும் அந்த படம். இது எப்படி சென்சார் அனுமதிச்சாங்களா நான் நினைச்சிருக்கேன். ஆனா அந்த படத்துல ஒரு கண்டென்ட் எடுக்கிறாங்க, என்ன நல்ல சவுண்ட் கொடுத்துருக்காங்க, சவுண்ட் இன்ஜினியர் அருமையா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அதுல இருந்து ஒரு ஸ்பெஷல் அவார்டு கொடுக்குறாங்க. டெக்னிக்கல் ஓரியன்டா மட்டும்தான் இந்த கண்டென்ட் நகரு தவிர இது ஏன் கொடுத்தாங்க ஏன் கொடுக்கலன்றதுக்கான பதில் வெங்கடேஷ் கிட்ட கிடையாது. அது 10 பேர் கொண்ட ஜூரிக்கான பதில் தான் அவங்கள்ட்ட இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, எல்லாருமே இங்கு சட்டப்படி தான் நடக்க முடியும், அது மீறி செயல்பட முடியாது. இப்ப சென்சார் போர்டுனா அதுக்கு ஒரு சட்டம், அதுக்கு ஒரு பவர்ஸ் இருக்கும். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் ஒரு பவர் இருக்கும். அந்த பவரை நீங்க ஏத்துக்கலாம், நீங்க ரிவர்சிங் கமிட்டி போகலாம். ரிவர்சிங் கமிட்டி சொல்றது நீங்க ஏத்துக்கலாம், கோர்ட்டுக்கு போகலாம். இதுதான் நடைமுறைகள். இப்ப கான்ஸ்டிடியூஷன் படி தான் நடக்கும். இந்த படத்தை ஒரு மாநிலம் வெளியிட மாட்டேன், எனக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருந்தால் மத்திய அரசு தான் அனுமதிக்குது. இது வெளியிட்டா எங்களுக்கு கலவரம் வருங்க, நான் வெளியிட மாட்டேன்னு சொன்னா அனுமதிக்குது. அதையும் கோர்ட்டு சொல்லுது, நீங்க மேல அதையும் சொல்லக்கூடாது, நீங்க அனுமதிச்சுதான் ஆகணும். ஏன்னா சட்டப்படி தான் அது நடக்குது. அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவே எப்படி இயங்குதுன்னா சட்டப்படி தான் இயங்குது. யாருக்கும் எக்ஸ்ட்ரா பவர் கிடையாது, லூஸ் பவர்ஸ் கிடையாது. பூஜிகாத்துக்குன்னு ஒரு சட்டம் ஒரு விஷயத்தை இந்திய அரசாங்கத்தினுடைய உள்துறை இலாக்கா இல்லன்னு சொல்லுதுன்னா அதுதான் கோர்ட்ல செல்லும். ஏங்க இதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டேங்க, இது ஒரு பதிவு தாங்க, ஒரு சினிமாங்க. நீங்க ஏங்க இது உண்மை சம்பவம் மாதிரி எடுத்துட்டு போறீங்க? சார் படத்தை உண்மை சம்பவம் தான விளம்பரப்படுத்துறாங்க. பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி இல்ல, அப்படி இல்ல. ட்ரூ ஸ்டோரி வேற, பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி வேற. தயவு செய்து நீங்க விளக்கத்தை புரிஞ்சுங்க. இது ஒரு படம், ஒரு லீடு, ஒரு கதைக்கான கரு, அவ்வளவுதான். இதை நீங்க எப்படி பூதாகரமா ஆக்குறீங்கன்னு தெரியல. இதுக்கு டேட்டாவே தேவையில்லைங்க. இதுக்கு எதுக்குங்க டேட்டா? லவ் ஜிகாத் நடக்கலன்னு நீங்க மட்டும் சொல்லுங்க. நான் சொல்றேன், இந்தியாவில் சில மாநிலங்களில் லவ் ஜிகாத் நடக்கல. உத்தரப்பிரதேசத்தில் லவ் ஜிகாத் தடை இருக்கா இல்லையா?
உத்தரப்பிரதேச லவ் ஜிஹாத் தடை இருக்கா இல்லையா? சட்டப்படி அது குற்றம்ன்றது இருக்கா சார் இல்லையா? ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் சார் இந்த நாட்டுல இந்த அரசாங்கத்துல ஹோம் மினிஸ்ட்ரி கொடுத்திருக்கிற பதில் சொல்றேன் கேளுங்க. அர்பன் நக்சல் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் வந்து இல்லைன்னு அண்டர் ஹோம் மினிஸ்ட்ரி ஆன்சர் பண்ணுங்க. ஆமா. லவ் ஜிஹாத் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில இங்க எந்த வழக்குகளுமே பதிவு செய்யப்படுவது கிடையாது இந்த நாட்டுல. சரி. இத நான் சொல்றேன். இல்லன்னு சொல்றேன். இல்ல சார் ஹோம் மினிஸ்ட்ரி சொல்லுது. நீங்க நடக்கிறது இல்லையான்னு கேட்டா நான் என்ன சொல்லட்டும்? நீங்க சொல்றது நான் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு கரு தாங்க எடுக்கறாங்க. நீங்க ஏங்க நீங்க ஒரு கருங்க. இப்ப டைரக்டர் இருக்காரு இங்க. ஒரு சின்ன லீடு கிடைச்சதுன்னா அதை வச்சு ஸ்கிரிப்ட் பண்ணுவார். 2.5 மணி நேரத்துக்கு ஒரு படம் பண்ணுவார். அதுதான் அந்த படம். அப்படிதான் நீங்க கடந்து போகணும். நீங்க உங்களை தான் சொன்னாங்க, உங்களை தான் தாக்குனாங்க சார். அப்படி எம்புரான யாருமே கடந்து போகலையே சார். இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருந்தா சீனை கட் பண்றதுக்கு தான் சென்சார் போர்டு இருக்கு. இல்ல சார், இல்ல அந்த மாதிரி அத படமா பார்த்துட்டு எம்புரான யாரும் கடந்து போகலையே. அத சாவடி அடிச்சுட்டாங்க. இத வந்து எங்க கேட்கணும்னா அந்த எம்ரான் படத்தை பார்த்த போர்டு மெம்பர்ஸ் தான் நீங்க இல்ல அந்த போர்டு மெம்பர்ஸ் தான் நீங்க கேட்கணும். நல்லது.